வெல்கம் டு சரசூஸ் கோலம். இன்றைக்கி ஒரு புள்ளி வச்ச கோலம் தான் போட போகிறோங்க. இந்த புள்ளி வச்ச கோலத்திலேயே பூக்கோலம் தான் நம்ம போட போகிறோம். 11 புள்ளி நேர் புள்ளி வச்சுட்டு 2 பக்கமும் ஒத்த புள்ளி குறைச்சி வச்சு ஒன்றில் கொண்டு வந்து நிறுத்துகிற மாதிரி தான் புள்ளி வைக்கணும் நம்ம. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நேர் புள்ளி 11 புள்ளி நம்ம வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போது நான் ஒரு சைடு வந்து ஒரு புள்ளி 2 பக்கமே குறைச்சி 9 7 5 3 1 இந்த மாதிரி ஒரு சைடு வச்சுட்டேன். இப்போ இன்னொரு பக்கமே அந்த மாதிரி குறைச்சி வச்சு இப்போ 3 1 கொண்டு வந்து நிறுத்திட்டேங்க. இப்போ பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி கரெக்டாக அந்த புள்ளிக்கு தெரியும் நமக்கு. பார்த்திங்களா, அந்த 4 புள்ளிக்கு மட்டும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுட்டு அடுத்த டைமண்ட் போட்டுக்கணும். பாருங்கள், அந்த சென்டரில் உள்ள புள்ளியில் கொடுத்து இந்த மாதிரி டிசைன் வரைஞ்சிக்கணும். இந்த 4 புள்ளிக்கு தான் போடணும். பார்த்திங்களா, எவ்வளோ ஈஸியாக போட்டாச்சு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டிசைனை வரைஞ்சிட்டு அடுத்த டிசைன் இந்த மாதிரி சைடில் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வர்ற மாதிரி போட்டுக்கணும். சென்டரில் நம்ம டிசைன் கொடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி புள்ளிக்கோலமெல்லாம் ரொம்ப ஈஸியாக எல்லாருமே போட்டலாம். பாருங்கள், 4 பக்கமும் அதே டிசைனை நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இதுலேயே நம்ம டிசைன் வேறு ஏதாவது மாற்றி வரையணுன்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி வரைஞ்சிக்கலாங்க. நான் இப்போ யூனிஃபார்மாக ஒரே மாதிரி வரைஞ்சிட்டேன். இப்போ அடுத்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா சென்டரில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். அந்த ஒத்த புள்ளி இருக்கிறத ரெண்டையும் ஜாயின் பண்ணி விட்டுட்டு சென்டரில் இருக்க புள்ளிக்கு ஒரு ரவுண்டு போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து ஒரு லீஃப் போட்டுக்கலாம். 4 பக்கமே லீஃப் போட்டுட்டு உள்ளேயும் அதில் சின்னதாக ஒரு டிசைன் கொடுத்துட்டா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதையே நம்ம கலர் கோலம் காவி கட்டி போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. கொஞ்சம் சைடில் இந்த மாதிரி ஒரு 2 சுழி போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஃபுல்லாக இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டா சென்டரில் மட்டும் கொஞ்சம் ஒரு லீஃப் போடுற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ இந்த சென்டரில் இருக்க லீஃபுமே இப்போ நம்ம போட்டுக்கலாம். குட்டியாக ஒன்று போட்டுட்டு ஒரு லைன் போட்டால் கோலம் பார்க்குறதுக்கு அழகாக எடுப்பாக இருக்குங்க. எங்கள் வீட்டு வாசலில் போட்ட கோலத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இந்த கோலம் போட்டு முடிக்க எனக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சுங்க. ஈஸியாக போட்டலாம். பாருங்கள், இதே வாசலில் நான் ரொம்ப திருத்தமாக போட்டிருக்கேன். அதுக்கு 2 பக்கமே பார்டர் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் நெலி பார்டர் கொடுத்து அதில் ஒரு டிசைன் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இந்த கோலமெல்லாம் வந்து எல்லாருமே ஈஸியாக போடலாங்க. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் போட்டு உங்கள் வாசலை அழகுபடுத்துங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சரசூஸ் கோலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.